ஐயோ பாரதி, அப்படி முறைச்சு பார்க்காத, எனக்கு பயமா இருக்கு. உனக்கு இப்ப என்ன வேணும்? நீதான் வேணும். மித்ரா, தயவு செஞ்சு போயிடு. உன்கிட்ட பேசுற மனநிலைமையில நான் இப்ப இல்ல. இருக்க கூடாது பாரதி, அதுக்காக தானே நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்படிலாம் நடக்கும்னு நீ நினைச்சு கூட பாக்கல. அதான் உன்னை பார்த்தாலே தெரியுது. நொந்து நூடுல்ஸ் ஆகி, ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிற? இப்ப நான் என்ன பண்றது? ஏன் என்ன சுத்தி இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நீ செம்மையா ஃபீல் பண்ணி உனக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்ததா நான் பார்த்தனே. ஐயோ, கண்ணு வேற கலங்கி இருக்கு. என்ன பண்றது பாரதி? நாம எந்த இடத்துல இருக்கோம்னு தெரியாம ஓவர் கான்பிடென்டா நடந்துக்கிட்டா இப்படிதான் நடக்கும். இப்ப புரியுதா? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு பாரதி. கிரிக்கெட் அல்லானே எப்படி, இன்னும் எவ்வளவோ இருக்கு. உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா ஹோல்ட் பண்ணி வை. அப்பதான் ஃபியூச்சர்ல இன்னும் எஃபெக்டிவா ஃபீல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருச்சு பாரதி. நீ ஃபீல் பண்றத பார்த்தா உன் மனசுக்குள்ள நிறைய கனவுகளோட இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா அது வெறும் கனவு மட்டும்தான், நிஜத்துல நடக்க போறது இல்லன்னு உனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும். உன் பசங்களை அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு ஆதி வாயாலேயே சொல்ல வச்சேன் பாத்தியா? அத நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல. ஆனா நான் எதிர்பார்த்தேன் பாரதி. என்ன பார்க்கவே உனக்கு பிடிக்கல. எனக்கும் தான் சுத்தமா பிடிக்கல. உன்னை பார்த்தாலே அப்படியே பத்துக்கிட்டு வருது. ஆனா அது எல்லாம் தெரிஞ்சும் கூட என் முன்னாடியே இருக்கணும்னு ஆசைப்படுற பத்தியா? அதான் பாரதி எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே. சரி சரி, அதெல்லாம் கூட விடு. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. அதுக்கப்புறம் உனக்கு இதுல இருந்து ஃபுல் விடுதலை தான். புரியலையா? இன்னும் கொஞ்ச நாள்ல ஆதி கையால என் கழுத்துல நான் தாலியை கட்டிப்பேன். தாலியை கட்டின அதே கையோட உன் கழுத்தை புடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவேன். நல்லா இருக்குல்ல?